நம்மளுடைய வாஸ்து பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு மூலையிலையும் வெளிப்புறங்கள்ல, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். விச் ஆர் ஆல் டோன்ஸ். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல இல்லாம தள்ளி இருக்கிறது, இல்லை அங்கே நமக்கு வீடு அமைக்க ஒரு வாடகைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அந்த மாதிரியான இடங்களை அவாய்ட் பண்ணுறது எப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கவே கூடாது, அது குறித்து பார்க்கலாம். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, இடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாளமாமியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய மூலை வந்து தென்மேற்கு மூலை. நம்ம ஏற்கனவே வந்து உள்புறத்தை உள்ள, அதாவது நம்மளுடைய காம்பவுண்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வந்து வரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம். தென்மேற்கு அப்படின்னும் போது எஸ்பெஷலி வந்து கணவன் மனைவி உறங்குகின்ற ஒரு இடம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அங்கே பெட்ரூம் தான் வரணும். அதே போல் அந்த இடத்துல நிச்சயமாக பூஜை ரூம் வரக்கூடாது. எக்ஸ்டர்னலாக இப்போ நம்ம வீட்டுக்கு வெளியில், நம்மளுடைய தாய் சவருக்கு வெளியில், அதே போல் காம்பவுண்டுக்கு வெளியில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தென்மேற்கு மூலையில் போர் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். இந்த விஷயம் நிச்சயமாக வரவே கூடாது. செப்டிக் டேங்க் ஒரு சில இடங்கள்ல வரும், அதுவும் வரவே கூடாது தென்மேற்கு அப்படின்றது இடத்துல. சார் எங்களுக்கு தெற்கு பார்த்த வீடு சார், அங்கதான் வந்து எங்களுக்கு ரோடு இருக்கு, மேற்கு பார்த்த வீடு எங்களுடைய ரோடு அமைப்பு அங்கதான் இருக்கு, இப்போ நாங்கள் வந்து அங்கே தான் நாங்கள் சம்பு வந்து கட்டினோம், ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு வந்து எங்களுடைய கார்பரேஷன் வாட்டர் அங்கே வந்து ஃபில் ஆகும். அதே போல் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணோன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு வந்து அந்த வெஹிக்கிள் வந்து செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு தவறு அப்படின்னா உச்சகட்ட தவறு. அதுதான் எந்த ஒரு நிலைமையிலையும் போரு, செப்டிக் டேங்க்கு, சம்ப் அந்த விஷயங்கள் வந்து தெற்கு சார்ந்தோ மேற்கு சார்ந்தோ வர்றது நல்லது கிடையாது. அதுவும் தென்மேற்கு மூலையில் வர்றது நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். பாத்ரூம் அப்படின்ற ஒரு விஷயம் கூட நிச்சயமாக தவிர்க்கிறது நல்லது. தெற்கு மேற்கு அப்படின்னும் போது, அதாவது சவுத் வெஸ்ட் அப்படின்னும் போது நிச்சயமாக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப உயரமாக நம்மளுடைய பில்டிங் இருக்கணும். அதே போல் ரொம்ப உயரம் அப்படின்னா வடகிழக்கு கம்பேர் பண்ணும்போது உயரமாக இருக்கணும். இது வந்து மைண்டில் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப உயரம்னு நான் சொல்றேன்னா, வடகிழக்கு ஓரளவுக்கு உயரமாக இருக்குன்னா அதை விட உயரமாக தென்மேற்கு இருக்கணும். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சம்பு போர்கள் வந்து நிச்சயமாக இல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த இடம் பொறுத்தவரைக்கும் இன்டாக்டாக இருக்கணும். இன்டாக்ட் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு ஏரியாவாக இருக்கணும். தென்மேற்கில் மேற்கு சார்ந்தோ இல்லை தெற்கு சார்ந்தோ நிச்சயமாக வழிகள் இருக்கக்கூடாது. அதாவது கேட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் உங்களுக்கு அங்கே கேட் இருக்குது அப்படின்னா அதை மூடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது மூடி வைக்கிறது இன் சென்ஸ் என்ன விஷயம்னா, அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அந்த இடத்துல உங்களுக்கு நாளடைவில் அதை பயன்படுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 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 டைம் பீரியடில் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹை காம்பவுண்டே கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இயற்கை உருவாக்கி தரும். ஒன்று, ஒரு சில இடங்களில் அங்கே வந்து தெருக்கூத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு விநாயகரை வைக்கிறது, சாய்பாபா வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கறது உண்டு. இந்த ஒரு விக்கிரகங்களை வச்சு நம்ம வழிபாட்டு செய்தால் அங்கே வந்து பாதிப்பு கம்மியாயிடுமா அப்படின்னா, பெரிய லெவலில் நிச்சயமாக நமக்கு பாதிப்பு குறையாது. ஆனால் நம்மளுடைய மனசுக்கு ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுமே தவிர்த்து, ஆனால் பாதிப்பு அப்படின்றது வந்து நிச்சயமாக இருக்கும். ஒரு தவறு அப்படின்னா வாஸ்துல அது வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து திருத்தணுமே தவிர்த்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் தென்மேற்கு தவறு இருக்கும்போது ஒரு தென்மேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு கோயிலில் நம்ம போய் வழிபாடு செய்கிறோம்னா அதற்கான மாற்றங்கள் உருவாக்குமே தவிர்த்து, ஆனால் பட் இங்கே வச்சு நம்ம ஒரு விநாயகரை வச்சு நம்ம அந்த விஷயத்த வந்து ஓவர் கம் பண்ணலாமா அப்படின்னா நிச்சயமாக அது சாத்தியம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மியாகி வாய்ப்புகள் உண்டே தவிர்த்து, ஆனால் பட் 90% அதனுடைய பாதிப்புகள் குறையாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தவறுகள்லேருந்து நம்ம விடுபட்டு வெளில வரணும். அந்த இடத்த விட்டே நம்ம வந்து
மாறி வரணும். இந்த இடத்த விட்டு மாறி வரணும் அப்படின்னும்போது நம்ம திருப்பி வாடகைக்கோ இல்லை வேற வீடியோ பார்க்கும்போது இதே மாதிரி அமைப்புகள் தான் நமக்கு கிடைக்கும். ஆகையால் தான் நம்ம அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல கோவிலுக்கு நம்ம போகும்பொழுது அதற்கான நல்ல தீர்வு அப்படின்றது கிடைக்கும். இதில் தான் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். தெருக்கூத்து திருப்பார்வை அப்படின்றது வந்து ஒரு தனி டாபிக். அதை குறித்து நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பேசியிருக்கோம். அந்த வீடியோக்கள் எடுத்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதில் எப்படி நம்ம அதை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு தீர்வை நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல் 2 காம்பவுண்ட் போட்டால் அது தீர்வாக அமையும் அப்படின்வாங்க. அது இட் இஸ் நாட் அட் ஆல் தீர்வு. ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. அந்த பாதிப்பு அப்படின்றது இருக்கிறது நம்ம கண்கூடாக நம்மளுடைய நிறைய சைட்ஸில் போய் பார்க்குறது நம்மளுடைய ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்காகவே இருக்குது. ஆகையால் காம்பவுண்ட்கள் 2 காம்பவுண்ட் போட்டால் ஒரு தப்பான தெருக்கூத்தை கரெக்ட் பண்ண முடியுமான்னா அது நிச்சயமாக முடியாது. இதுதான் நம்ம தென்மேற்கில் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே போல் எக்ஸ்டர்னலாக பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஆறுகள், ஓடைகள், ஏரி, குட்டை, குளம் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால மலை இருக்கிறது ரொம்ப சாலச் சிறந்தது. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். முன்னாள் பிச்சை குலைங்கன் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.